அன்பார்ந்த வார்த்தையின் தன்மை பங்காளருக்கு இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்துல 6வது பாகத்தை நாம் பார்த்தோம். அதை தொடர்ச்சியா நாம் பார்க்கிறோம். ஜெபம் செய்ய ஒரு சிறந்த யுத்தி, ஒரு வழி, ஒரு யோசனை. உங்கள் ஜெபம் வாழ்வில் பலன் தரவில்லை என்றால் நீங்கள் ஜெபிக்கும் வழியை மாற்றிக்கொள்வதை பற்றி சிந்திக்கவும் யோசிக்கவும் என்று சொல்லி நாம தலைப்பு போட்டு நம்ம ஜெபிக்கிறோம். இந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம். நேற்றைய தினத்துல நம்ம எந்த அஸ்திபாரத்துல இருக்கிறோம்? அஸ்திபாரம் என்பது தேவன் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார் என்கிற அஸ்திபாரம். இன்றைக்கு இந்த 7வது பாகத்தின் மூலமா உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் அலெக்ஸ் சுந்தர் ராஜ். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, 7வது பாட்டுக்குள்ள படிக்கும்படிக்கு தேவன் எங்களுக்கு செய்த கிருபைக்காய் நன்றி. எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்துட்டீர், அதற்காய் நன்றி. எங்கள் ஜெபத்துக்கு எப்பொழுதும் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறீர், அதுக்காய் நன்றி. செவி திறந்திருப்பதுக்காய் நன்றி. இந்த வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு கோடி ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். பிரியமானவர்களே, இந்த 7வது பாகத்துல மீண்டும் நாம 6வதுல விட்டதை நம்ம தொடங்குறோம். என்ன தொடங்குறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். என்ன பண்ணாரு? செய்து முடித்து விட்டார். அப்ப செய்து முடித்து விட்டார் என்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள நாம வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். சங்கீதம் 138:8 பார்த்தா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், முடிப்பார் அப்படின்னு வருது. ஆனா இன்னொரு இடத்துல சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவர் நீதிமானை ஆசீர்வதித்து காரணியம் என்னும் கேடயத்தால் சூழ்ந்து இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஆசீர்வதிச்சு காரணி என்னும் நன்மை என்னும் கேடயத்தால, சீல்டால நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறாரு என்பதுக்கு தான் அடையாளம். இங்கே நேற்று நாம பார்த்தோம், இயேசு ஏற்கனவே சிலுவையிலே என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. இதை நாம நம்பணும். முதல்ல நமக்கு என்ன நம்பிக்கை வரும்னா, இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் இனி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் செய்ய வேண்டியது எல்லாம் இயேசு செஞ்சு முடிச்சதை விசுவாசிக்கிறத தவிர வேற ஒண்ணும் இல்லை. எப்படி விசுவாசிக்கணும்? நான் எப்படி விசுவாசிக்கணும்? அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? எப்படி ரிசீவ் பண்ணணும்? இதுதான் சிம்பிள் லாஜிக். நாம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம மைண்ட்ல எல்லாமே நமக்கு போதிக்கப்பட்டது எல்லாமே மத ரீதியா போதிக்கப்பட்டது. ஆனா இங்க போதிக்கப்படுகிறது, புதிய உடன்படிக்கையின் வெளிச்சம் நமக்கு போதிக்கப்படுகிறது என்னென்றால், விசுவாச மார்க்கத்தார், விசுவாச மார்க்கத்துக்குள்ள நமக்கு போதிக்கப்படுகிற. அதனால விசுவாச மார்க்கத்துக்குள்ள வருகிறவர்கள் ஈஸியா ஜெபத்துக்கு பதில் விட கிடைச்சிக்கிட்டே இருக்கு. கிடைக்காத ஜெபத்துக்கு, பதில் கிடைக்காத ஜெபத்துக்கு மாற்றி சிந்திச்சு நாம இந்த விசுவாச கோணல்ல ஜெபிக்கும் போது நமக்கு சீக்கிரத்துல என்ன பண்ணுது? கிடைக்கி. சோத்திரம். சரி, நேற்று நாம பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா, மன்னிக்கப்பட வேண்டிய அல்லது சுகமாக்கப்பட வேண்டிய ஒவ்வொன்றுக்கும் தேவன் பரிகாரியின் மூலமாக மன்னிப்பு, சுகம் வந்து விட்டது. அவர் என்னை சுகமாக்கி விட்டார், என்னை மன்னித்து விட்டார். இப்பொழுது சுகத்தையோ ரட்சிப்பையோ உண்டு பண்ணும்படி அவர் தமது கண்டு விரலை கூட உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நம்ம பார்த்தோம். அவர் நமக்காக எதையும் இனி அசைக்க வேண்டிய, சுண்டு விரலை கூட அசைக்க வேண்டியதே நமக்கு இல்லை, அவர் எல்லாம் செஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். அப்புறம் பாருங்க, தேவனை பொறுத்தவரை உலகத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன அப்படின்னு நேற்று நம்ம பார்த்தோம். தேவனை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் உள்ள
எல்லா பாவங்களுக்கும் தேவன் மன்னித்து விட்டார். என் கூட சேர்ந்து ஒரு 3 முறை சொல்லுங்க. தேவனை பொறுத்தவரை உலகத்தில் உள்ள அனைத்து பாவங்களும், என்னுடைய பாவங்களும், என்னுடைய சந்ததியுடைய பாவங்களும், என்னுடைய சந்தானத்தினுடைய பாவங்களும், எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார். இதை நான் ஆணித்தரமா இந்த நேரத்துல நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம்தான் நமக்கு மிக மிக அவசியம். பாருங்கள், அது மாத்திரமல்ல, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பாவங்கள் அனைத்தும் ஒரே விதமாக ஆட்டுக்குட்டியானவருடைய பரிகார பலியினால, ஆண்டவராய இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியானுடைய பரிகாரத்தினால என்னுடைய பாவங்கள், கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், வருங்கால பாவங்களுக்கு எல்லாம் சேர்த்து என்ன பண்ணப்பட்டது? பரிகாரிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். ஒரே விதத்துல அது பரிகாரம் பண்ணப்பட்டது. ஆட்டுக்குட்டியானுடைய பூரணமான பலியினால் உறுதியாக்கவும் பட்டது, பரிகாரிக்கவும் பட்டது, விடுதலையாக்கப்பட்டது. ஆகவே விடுதலையில் நான் சுகமாகி விட்டேன், நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன், நான் விடுதலையாக்கப்பட்டு விட்டேன் என்று அர்த்தம்தான். அல்லாமலும் இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அவர் செய்து முடித்ததின் மேல் விசுவாசம் வச்சுறதான் ஒரு பெரிய இது என்ன இருக்கு. இதைத்தான் நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு வரமாட்டுக்கு. ஏன் மனசு வரமாட்டுக்கு? அவர் தான் செஞ்சு முடிச்சிட்டாருங்களா, அதுல ஆழமான விசுவாசம் நம்ம வைக்கணும், ஆழமான விசுவாசம். ஆனா நம்ம எப்படி விசுவாசத்துல போய் நிற்போம் தெரியுமா? நம்ம விசுவாசத்தை காட்டிலும் ஏற்கனவே விசுவாசத்துல ஊறி போயிருப்பாங்கள்ல, விசுவாசத்துல அபிஷேகத்துல, அவங்க கிட்ட போய் நம்ம நிற்போம். ஒரு தலைவலிக்கு நம்மளால விசுவாசிக்க முடியாது, பின்ன எப்படி கேன்சர் வியாதிக்கு நம்மளால விசுவாசிக்க முடியும்? முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏற்கனவே விசுவாசத்துல வளர்ந்துருப்பாங்க, ஏற்கனவே அந்த அபிஷேகத்துல ஊறி போயிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போன உடனே டக்குன்னு தலைவலி போயிடும், டக்குன்னு கேன்சர் சுகமாயிரும். பார்த்திருக்கீங்களா? இது இன்னொருவருடைய விசுவாசமும் இன்னொருவருடைய அபிஷேகமும் ஒரு மனுஷனை சுகப்படுத்துது. இது யாருக்கு தேவைப்படும்னா, ஆரம்ப காலத்துல ஜெபத்துக்குள்ள, ஆரம்ப காலத்துக்குள்ள வருகிறவர்கள், ஆரம்ப விசுவாசிகளுக்கு இது தேவை. ஆனா காலப்போக்குல தொடர்ந்து அவரை போய் தேட முடியுமா? தொடர்ந்து உங்க பாஸ்டரு ஒவ்வொரு வாரமும் வெளியே இருந்து ஒரு கிஃப்டட் பீப்புளை கொண்டு வர முடியுமா? ஆனா நம்ம தான் என்ன பண்ணணும், நாம இந்த விசுவாசத்துக்குள்ள இயேசு எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு நாம படிப்படியா இந்த விசுவாசத்துக்குள்ள வந்தா, கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்கிறதுல உங்க ஜெபம் சீக்கிரத்துல கேட்கப்பட ஆரம்பிக்கும். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்தேன். இப்போ என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல எங்கிட்ட ஃபோன் பண்ணுங்க, எங்க கிட்ட வாங்க, எங்க கிட்ட வாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னா இப்படியே சொல்றாங்களே தவிர, நீங்களா ஜெபம் பண்ணி நீங்களா பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நடக்காதனாலதான் நிறைய பேரால ஜெபம் கேட்கப்படாம பெண்டிங்ல இருக்கு. அப்ப நம்ம அந்த பெண்டிங்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா, முதலாவது உங்களுக்குள்ள ஆணித்தரமா என்ன வரணும்னா, சபை விசுவாசிகள் இதை நன்றாய் கவனிக்க வேண்டும். 30 வருஷமா சபைக்கு போற விசுவாசி, 40 வருஷமா சபைக்கு போற விசுவாசி, பிறந்ததுல இருந்தே இருக்கிற சபையில இருக்கிற விசுவாசி, அது சிஎஸ்சியா இருந்தாலும் சரி, ஆர்சியா இருந்தாலும் சரி, பெந்தேகோஸா இருந்தாலும் சரி, டிபிஎம்மா இருந்தாலும் சரி, ஏஜியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, இந்த மெசேஜை நீங்க அவங்களுக்கு அனுப்பி வைங்க, ஷேர் பண்ணுங்க. புரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. புரிஞ்சு நீங்க இதுல செயல்பட்டீங்கன்னா உங்க ஜெபம் ஈஸியா கேட்கப்படும். அதைத்தான் நான் இப்ப போதிச்சுக்கிட்டு இருக்கேன். இயேசு சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு.
இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு அவர் நம்புறாரு. அவர் நம்புறதுனால அவர் விசுவாசத்துக்குள்ள நம்ம போய் ஜாயின் பண்ணும்போது டக்குன்னு வாழைப்பழம், அதாவது பனைமரத்துல வவ்வால் வந்து உட்கார்ந்த உடனே பனம்பழம் டப்புன்னு விழுத, குருவி வந்து உட்கார்ந்த உடனே பனம்பழம் விழுற மாதிரி அவர் விசுவாசத்துல நீங்க ஓடிக்கிட்டீங்க. வாடகை விசுவாசத்துல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். வாடகை விசுவாசத்துல நம்ம போகக்கூடாது. நம்ம விசுவாசத்துக்குள்ள வருவதுக்கு தான் உங்களுக்கு இந்த பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்க முயற்சி பண்ணணும். முதல்ல ஒரு தலைவலியில நீங்க ட்ரைனிங் எடுக்கணும். முதல்ல ஒரு சின்ன செழிப்புக்குள்ள, பொருளாதார ரீதியில, சுக ரீதியில, ஐஸ்வர்ய ரீதியில, இதெல்லாம் நீங்க சின்ன சின்னதா நீங்க ட்ரைனிங் எடுத்தாதான் பெரிய விஷயத்துக்குள்ள வர முடியும். பாருங்கள், விசுவாசிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிகார பலியின் மூலம் தேவன் நமக்காக ஏற்கனவே செய்து முடித்தவர்களை பற்றி கிறிஸ்தவர்களாய் நாம் மற்றவர்களுக்கு எடுத்து கூறி விசுவாசத்தோடு அவைகளை பெற்றுக்கொள்ள நாம் கற்பிக்கப்படணும், கற்றுக்கொள்ளணும், மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இந்த ரெண்டு தான் வேணும். நான் கற்றுக்கிடணும், நான் மற்றவங்களுக்கு கற்பிக்கணும். எப்படி? பரிகார பலியின் மூலமாய் தேவன் நமக்காக ஏற்கனவே செய்து முடித்தவர்களை பற்றி கிறிஸ்தவர்களே நாம் நமக்கு முதல்ல என்ன பண்ணிக்கணும்? பயிற்சி எடுத்துக்கணும். இயேசு ஏற்கனவே எனக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரியா? செஞ்சு முடிச்சிட்டாரியா. அப்போ இனி எனக்கு ஒரு காலம் வேண்டாம். அது இன்றே நடக்கும் காலம், அது எனக்குள்ளே நடக்கும் காலம். என்னுடைய விசுவாசத்தினாலதான் எல்லாமே நடக்க போகிறது. காரணம், இயேசு வந்து இனி ஒரு நாள் வந்து எனக்கு செஞ்சு தர வேண்டாம், அவர் ஏற்கனவே எனக்கு செஞ்சு முடிச்சிட்டார். இதை நான் விசுவாசிக்கிறேன். இதை நான் மட்டும் விசுவாசிக்கல, மற்றவர்களுக்கும் நான் கற்பித்து கொடுக்கிற ஒரு ஆளாக நான் மாறணும். இதுதான் மெயின். அதனாலதான் எல்லா கிறிஸ்தவருக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன். இன்னும் நிறைய கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு விழிப்புணர்வு இல்லை. அடுத்தவருடைய ஜெபத்தையே சார்ந்து இருக்கிறீர்கள். அடுத்தவருடைய ஜெபத்தை சார்ந்து இருக்காம உங்களுடைய ஜெபத்தை சார்ந்து இருப்பதற்கான உங்க ஜெபத்துக்குள்ள எப்படி இருக்க வேண்டும்? நீங்க உங்க ஜெபத்தை சார்ந்து இருக்கீங்கன்னா உங்க ஜெபம் விசுவாச ஜெபமா இருக்க வேண்டும். இயேசு செய்து முடித்ததா இருக்கிறதை வந்து நீங்க விசுவாசிக்க வேண்டும். இனிதான் இயேசு செய்ய போறாரு என்கிற மனநிலைமையிலிருந்து முதல்ல வரணும் வெளியே. மனம் என்றாலே உங்க ஆத்துமா. உங்க ஆத்துமாக்குள்ள நீங்க சரியா விதைக்கணும். என்னத்தை விதைக்கணும்? இயேசு செஞ்சு முடிச்சிட்டாரியா. முடிச்ச அஸ்திவாரத்துலதான் நான் நிற்பேன். முடிக்காத அஸ்திவாரம், முடிச்ச அஸ்திவாரம். அதனாலதான் நாம இன்னைக்கு இதை கற்பிச்சுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் பொதுவாக உபயோகிக்கப்படும் சுவிசேஷ முறையானது இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்பது வேதாகமத்தின்படி சரியானது அல்ல. வேதாகமத்தின்படி சரியானது அல்ல. ஏன்? ரோமர் 10:10 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் என்ன பண்ணிட்டாரு? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால அறிக்கையிடுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இதுதான் சரியான ரட்சிப்புக்கு அடையாளம். இல்லை நான் இத்தனை வருஷமா அதை பண்ண இதை பண்ண, உங்க பழைய ஸ்டோரி அவரே மறந்துட்டாரு. ஆண்டவரே உங்க பாவத்தெல்லாம் மறந்துட்டாரு, தெரியுமா? ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அன்னைக்கு ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, நான் பிச்சைக்காரனா இருந்தேன், நான் திருடனா இருந்தேன், நான் ஏழையா இருந்தேன், என்னை இயேசு ரட்சித்தாரு. இவர் ஏழையா இருந்ததை இயேசு மறந்துட்டாரு. இவர் பிச்சைக்காரனா இருந்ததை மறந்துட்டாரு. இவர் திருடனா இருந்ததை மறந்துட்டாரு. ஏன்னா எபிரேயர்ல சொல்லுது, நான் இனி அவர்களுடைய பாவத்தை ஒரு முறையாய் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், நினைக்க மாட்டேன். நினைக்காதவரை திரும்ப திரும்ப சாட்சின்னு சொல்லி நான் ரட்சிக்கப்பட்டது எப்படின்னா இப்படி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தவரிலிருந்து பிதா உயிரோடு எழுப்பினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் அறிக்கையிடுகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்.
அப்போ இப்போ என்ன, இயேசுவே என் உள்ளத்துல வாரும். இயேசு எனக்காக செஞ்சு முடிச்சிட்டாருனாலே, உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துட்டனாலே இயேசு உள்ள வந்துட்டார். பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல, நீங்கள் எதனால் ஆவியை பெற்றீர்கள்? விசுவாசத்தினாலதான் ஆவியை பெற்றோம். என்னைக்கு நாம இயேசுவை விசுவாசிக்குமோ அன்னைக்கே நம்முடைய ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வர ஆரம்பிச்சிட்டாரு. விசுவாசம்னால ஆவியானவர் உள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப பாருங்க, அப்போ உள்ளத்தில் வாரம் என்பது வேதாகமத்தின்படி சரியல்ல. சரியாக சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் உங்களை ரட்சிக்கும்படி தேவனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களை ரட்சிக்கும்படிக்கு தேவனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா விசுவாசிச்சா போதும். இயேசு சொன்னாரு, யாரை பார்த்து? தோமாவை பார்த்து சொன்னார், எப்பா என் கைக்குள்ள இருக்கிற ஓட்டைய பார்த்து, என் விழா எலும்புல இருக்கிற ஓட்டைக்குள்ள உன் கையை உள்ள விட்டு நீ என்ன நேர்ல பார்த்துதான் விசுவாசிப்பங்க. ஆனா என்னை யாரெல்லாம் இனிமேலு விசுவாசிக்கிறாங்களோ, நான் அவங்களுக்காக 2 கையினால ஆணி அடிக்கப்பட்டேன், விழா எலும்புல குத்தப்பட்டேன், முள்முடி சூட்டப்பட்டேன், ரத்தம் சிந்திட்டேன், அவர்களுக்காக நான் பாவிகளில் ஒருவனா எண்ணப்பட்டேன், அவர்களுக்காக நான் ஏழையில் ஒருவனா எண்ணப்பட்டேன்னு யாரெல்லாம் என்னுடைய மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அன்று முதலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா தோமா மக்கள்கிட்ட சொல்றான், கூட இருக்கிற நண்பர்கள்ட்டலாம், ஐயா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் அவரை என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன் நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா நான் அவருடைய கைக்குள்ள அந்த ஆணி அடிச்சு அந்த ஓட்டக்குள்ள கையை விட்டு பார்ப்பேன் எப்படின்னு ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அறைக்குள்ள, கதவு பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ள வாராரு. அவருக்கு இவங்க பேசின இவங்களுடைய இருதயத்தினுடைய நினைவெல்லாம் அவர் அறிகிறார். உடனே அவர்கிட்ட போய் யாருமே என்ன சொல்லலை, ஏன்னா இது 8 நாள் கழிச்சு நடக்கு. தோமாட்ட போய் சொல்லிட்டாங்க முதல் நாளே, எப்பா நாங்க இதெல்லாம் பார்த்தோன்னு. எல்லாரும் பயந்து உள்ள அடைச்சு கிடக்கான். 8வது நாள் இயேசு உள்ள வாராரு. 1 வாரம் கழிச்சு வாராரு. உள்ள வந்தோன்னு தோமா ஏற்கனவே பேசி இருந்திருப்பார்லாம். அப்ப நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவான், என்ன நினைச்சிருப்பீங்க? தோமா பேசுனதெல்லாம் போய் இயேசுட்ட போய் வெளியே போய் இவனை சொல்லிட்டானோ? இல்ல, இயேசு உயிர்த்தெழுந்து 8வது நாளும் எல்லாரும் என்னதான் பயந்து எங்கதான் கிடந்தாங்களாம், அறைக்குள்ள பூட்டிக்கிட்டு கிடந்தாங்களாம். அந்த 8வது நாள் கர்த்தர் பூட்டின கதவுக்கு உள்ளோடி வராரு. உள்ள என்ன சொல்றாரு, தோமா என் கையை பாரு, தோமா என்னுடைய விழா எலும்பை பாரு, உன் கையை போட்டு பார்ப்பா, இப்ப நாங்க நிக்கேன், நீ என்னை கண்டு விசுவாசிக்கிற, என்னை காணாம விசுவாசிக்கிறவன் அவ்வளவு பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படின்னா விசுவாசிச்சாலே இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். அதுக்காக இயேசுவே வாரும் சேரும் அதெல்லாம் தப்பு, வேதத்தின்படி தப்பு. ஆனா வேதத்தின்படி விசுவாசிச்சாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நம்ம சுகந்தரிக்கணும் அப்படின்னா, இயேசு எனக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செஞ்சு செஞ்சிட்டாரியா. இனி எனக்கு ஒரு நாள் அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செஞ்சிட்டாரு. அதனால நான் ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து அவரை புகழ்ந்து அவர் நாமத்தை உயர்த்தி நான் அனைத்து பிளஸ்ஸிங்கையும் ரிசீவ் பண்ணுகிறேன். ஐ வில் பி ரிசீவ் மீன்ஸ் பெறப்பட்டது. நீங்க சில கடைகளுக்கு போனீங்கன்னா ஜாமான் வாங்கி முடிச்ச உடனே, ஐயா கியூஆர் கோடு எங்க இருக்கு, ஸ்கேன் எங்க இருக்கு, டக்குன்னு அதில் நம்ம ஒரு ஸ்கேன் அடிப்போம். அடிச்ச உடனே ஒரு 500 ரூபா நம்ம வாங்கின பொருளுக்கு துட்ட போடும்போது அந்த டப்பா அங்க இருந்து ஒரு பேசும். என்ன பேசும்? பேடிஎம்மில் 500 ரூபாய் தரப்பட்டது. உடனே போய் அவர் எடுக்க போறாரு? இல்ல,
நாளை மறுநாள் தான் போய் எடுப்பார். ஏன்னா அது 24 மணி நேரம் கழிச்சு அவர் அக்கௌண்ட்லேயே ஏறும். ஆனா பெறப்பட்டது ஆல்ரெடி ஸ்டோர், அங்க என்ன ஆக்கப்பட்டது, அது வாங்கி வச்சுக்கிட்டு, நீங்க அனுப்புன 500 ரூபாயை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த அக்கௌண்ட். இதே மாதிரிதான் உங்க கணக்குல இயேசு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டாரு. இதை நீங்க எப்படி பண்ணணும்? ஐ ரிசீவ்டு, தட்ஸ் ஆல். ஐ ரிசீவ்டு, நான் அதை பெற்றுக்கொண்டேன். அவர் எனக்காக சிலுவையில செஞ்சு முடிச்சதை நான் பெற்றுக்கொண்டேன் தானே தவிர நான் இனி பெறணும்னு அவசியம் இல்லை. நான் பெற்றுக்கொண்டேன், நான் விசுவாசிக்கிறேன். ஐ ரிசீவ்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தி சிம்பிள் ஃபார்முலா. சிம்பிள் ஃபார்முலாவை நம்ம செய்யறது இல்லை. பாருங்க, இதை ரசிக்க வேண்டியது இல்லை, அவசியம் இல்லை. ஏனென்றால் அப்படி கேட்பது நீங்கள் வேண்டிக் கொள்ளும் வரைக்கும் கர்த்தர் ஒன்றுமே செய்யவில்லை என்பதாகிவிடும். அதன் பின் அவர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார், அதன்படி உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொள்கிறாரா அல்ல நிராகரிக்கிறாரா என்று ஆகிவிடுகிறது. இது முற்றிலும் தவறானது என்றால் இயேசு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் எல்லோருக்காகவும் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். சுமார் 2026 ஆண்டுகளுக்கு முன்னே இயேசு நாம் எல்லோருக்காகவும் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இயேசு என்ன பண்ணிட்டாரு? எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாருங்க. இயேசு எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். அறிக்கையிடுங்க, உங்க அறிக்கையில தான் இருக்கு. இயேசு எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடித்து விட்டார். இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அப்ப இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனி நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் செய்வது ஒன்னே ஒண்ணு, ஐ ரிசீவ்டு இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நான் சொல்றேன், நான் ரிசீவ்டு, நான் பெற்றுக்கொண்டேன், நான் பெற்றுக்கொண்டேன், இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொண்டேன். ஆமென். பிலிப்பு பட்டணத்துல சிறைச்சாலையில தலைவனாகிய பவுலிடத்திலையும் சீலாவிடத்திலும், சிறைச்சாலை தலைவன், அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துல 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 30-31 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, பிலிப்பு பட்டணத்துல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருக்கும்போது, சிறைச்சாலைகள் உடைஞ்சி நொறுக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது சிறைச்சாலையின் தலைவன் வருகிறான். யார்கிட்ட? பவுல்டி சீலாவட்டையும். என்ன பண்றான்? அவர்களை நோக்கி, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள வாரும், நான் ரட்சிக்கப்படன்னு சொல்றாங்கல்ல. இல்ல, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் அவன் கேட்கான். அப்பொழுது அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அப்பொழுது பவுலும் சீலாவும் சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுங்க? விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போ விசுவாசிச்சா போது ரட்சிப்பு வந்துட்டு. விசுவாசத்துலதான் ரட்சிப்பு. நம்ம அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணணும்னு இல்லை. வேதத்தின்படி முறையாய் அவரை விசுவாசித்தாள். முறையான என்ன? நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். ஐயா, நாங்க தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? இயேசுவை விசுவாசி, அது போதும். ரட்சிப்பு ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ரட்சிப்பு ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆகுது. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள என்ன ஆகுது? ரிசீவ் ஆகிட்டே இருக்கு. நீங்க அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். அப்பொழுது உங்களுக்கு அந்த ரட்சிப்பு என்ன ஆகுது? கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்பொழுது உங்களுக்குள்ள என்ன உண்டாகிறது? அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது, அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது, செழிப்பு உண்டாக்கப்படுகிறது, சுகம் உண்டாக்கப்படுகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டு விட்டீர்கள். அந்த வசனம் எல்லாம் உங்க மேல பலிக்க ஆரம்பித்து விடுகிறது. இதை நீங்க செய்யணும். ரட்சிக்கப்பட்டுவாய். ஆனா எதை விசுவாசிக்க வேண்டும்? இதான் கல்வாரியில் அவர் பாவத்தை முற்றிலும் பரிகரித்து விட்டார். கல்வாரியில சாபத்தை முற்றிலும் இயேசு பரிகரித்து விட்டார். பாவத்தை முற்றிலும் பரிகரித்து விட்டார். வியாதியை முற்றிலும் பரிகரித்து விட்டார். தரித்திரத்தை முற்றிலும் பரிகரித்து விட்டார். மரணத்தையும் அவர் முற்றிலும் பரிகரித்து விட்டார். 5 விதமான காரியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்க வேண்டும். முற்றிலும் சிலுவையிலே
அவர் பரிகரித்து விட்டார். அப்ப பாவத்தை பரிகரித்த தேவன், சாபத்தை பரிகரித்த தேவன் வியாதியும் பரிகரித்திருப்பார்களா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? வியாதி பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு சாபம் நீக்கப்பட்டு விட்டது, ஆனா வியாதி மட்டும் எனக்குள்ள இருக்கு. வியாதியும் இல்லை, அடுத்து தரித்திரமும் இல்லை, அடுத்து மரணமும் இல்லை. நித்திய ஜீவனுக்குள் நாம் வந்து விட்டோம். ஆம் பிரியமானவர்களே, முற்றிலுமாய் அதாவது அவர் நமக்கு முற்றிலுமாய் அவர் என்ன பண்ணி விட்டார்னா பரிகரித்து விட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஏற்கனவே அவர் எனக்காக என்ன பண்ணிட்டாரு? விலைக்கிரயம் கொடுத்து விட்டார். இயேசு சிலுவையில இரத்தத்தை எனக்கு பே பண்ணிட்டார். என்னுடைய சாபத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய வியாதிக்காக, என்னுடைய ஐஸ்வர்யத்துக்காக, நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு அவர் பே பண்ணிட்டாரு. என்னுடைய ஜீவன் நித்திய ஜீவனாக இருக்கும்படிக்கு அவர் ரத்தத்தை பே பண்ணிட்டாரு. ஹி பேடு. பெறப்பட்டது என்னது? எனக்காக எல்லாத்தையும் இயேசு கொடுத்துட்டாரு. ஆனா நான் என்ன பண்ணணும்? இப்ப என் பையன் இருக்கான், பள்ளிக்கூடத்துல படிக்க போனுங்க, அவனுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு அவங்க எவ்வளவு கேட்காங்க? 15,000 ரூபாய் கேட்காங்கன்னு வைங்க. அந்த 15,000 ரூபாய நான் கொடுத்துட்டேன். அப்ப இவன் என்ன பண்ணணும்? பள்ளிக்கூடத்துக்கு மட்டும்தான் போகணும், பாடத்தை மட்டும்தான் படிக்கணும். ஏன்னா அவனுக்காக அங்க 15,000 ரூபாய் செலுத்தப்பட்டாச்சு. இல்ல எங்க அப்பா இன்னும் பீஸ் கட்டல, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன்றதா நல்லா இருக்குமா? அப்படி இல்லை, பே பண்ணியாச்சு. இவன் தான் என்ன பண்ணணும்? அவனுடைய கிளாஸை போய் எந்த கிளாஸ்ன்னு பார்த்து அந்த கிளாஸ்ல போய் உட்காரணும். he want to receive many things from the teachers. அவன் தன்னுடைய வாத்தியார்கிட்ட அநேக நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு இவன் போய் ரிசீவ் பண்ண மட்டும்தான் போகணும். ஏன்னா இவனுக்கு தேவையான எல்லா பீஸையும் தகப்பனை நான் கட்டினால அவன் போறான். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஹிப்பேடு, அவர் விலைக்கிரயம் கொடுத்துட்டாரு. இனி நான் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன பண்ண, நம்பி விசுவாசிச்சு நடந்தா போதும். ஆம் பிரியமானவர்களே, விட்டது. ஆகவே தற்போது விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டியது என்பதுதான் அவசியம். நான் விசுவாசத்துல பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போதைக்கு இருக்கிற நிலைமை என்னன்னா, நான் விசுவாசிச்சா மட்டும் போது எனக்கு எல்லாம் வந்துடும். நான் விசுவாசிக்கணும். இயேசு என்னுடைய சாபத்தை நீக்கிட்டாரு, அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு என்னுடைய பாவத்தை நீக்கிட்டாரு, அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு என் தரித்திரத்தை நீக்கிட்டாரு, அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு என் வியாதியை நீக்கிட்டாரு, அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்கு மரணம் இல்லை, நித்திய ஜீவன் தந்துட்டாரு, அதை நான் விசுவாசிக்கிறேன். இப்படி நாம இயேசு செஞ்சு முடிச்சார் என்பதை இந்த 7வது பாகத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்து நாம பார்க்க போறது 8வது பாகம். அதை நான் இன்னும் உங்களுக்கு 2 நாள் கழித்து வந்து பார்ப்பேன். ஆனாலும் நீங்கள் ஒருபோதும் மறந்துடக்கூடாது, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகள்ல, உங்களுடைய குடும்ப வாட்ஸ்அப் குரூப்புகள்ல, உங்க குடும்பத்துக்கு, தனிப்பட்டவங்களுக்கு, உங்க நண்பர்களுக்கு, ஆமேன், உங்களுடைய ஃபேஸ்புக்ல, உங்களுடைய ட்விட்டர்ல, உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல இந்த ப்ரோக்ராமை நீங்க தயவு செய்து ஒரு ஆளுக்காயில் நீங்க அனுப்புங்க. ஏன்னா இந்த சத்தியத்தை நிறைய பேர் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே அவர்கள் இது கண்டிப்பா செல்ல வேண்டும். நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறேன். காரணம், சத்தியம் எல்லாத்துக்கும் போகணும். இந்த வெளிச்சம் வந்துட்டுனா ஈஸியா கிறிஸ்தவர்கள் தப்பித்து கொள்வார்கள். ஏனென்றால் இயேசு செய்து முடித்தார் என்கிற இந்த அஸ்திபாரத்துல நின்னுட்டோம்னா கண்மலை மேல வீட்டை கட்டுகிறவர்கள். நாமெல்லாம் கண்மலையில வீட்டை கட்டுறோம். இது மழை அடிச்சாலும், வெயில் அடிச்சாலும், சூறாவளி வந்தாலும், டொரினா வந்தாலும், கேத்ரினா வந்தாலும் நம்மை அசைக்காது. ஆகவே அடுத்த பாகத்தை நாம் சந்திப்போம். அதுவரைக்கு நாம் எல்லோரும் இந்த பயிற்சியை
இந்த பாடத்தை கேட்போம், பயிற்சிப்போம், முயற்சிப்போம், மற்றவர்களுக்கு இந்த நல்ல செய்தியை அனுப்புவோம். மே காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். கிருபை நிறைந்த தேவனே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் என்கிற இந்த அஸ்திபாரத்துல நிற்பதற்கு, இவைகளை கற்றுத்தருவதற்கு பரிசுத்தாவியானவர் இதுவரைக்கும் நடத்தின கிருபைக்காய் நன்றி. இது யாரெல்லாம் கேட்க போறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டானதுக்காய் நன்றி. கிருபைக்காய் நன்றி, தயவுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். May God bless you.